Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WPL ல நடக்க இருக்கிற 16வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா யூபி வாரியர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப இந்த லக்னோவோட பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப லக்னோவோட பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா ஸ்பின்னர்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 to 140 சம்திங் இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ இது பேட்டிங்க்கு நல்லாவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. போக போக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் லக்னோல பிளே பண்ண பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஒரு 180+ மாதிரி ஸ்கோர் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் பேட் பண்ண யூபி வாரியர்ஸ் 100 சேஸ் பண்றதுக்கு அவங்களால முடியல, கொஞ்சம் விக்கெட்ஸ் போறா இழந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் தான் அதில் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்மே ஸ்பின்னர் நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த விக்கெட்டோட செகண்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த வெனுவை பொறுத்திருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி ஒரு பர்டிகுலர் டோர் டார்கெட் ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா சேஸ் பண்றதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிச்சை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்டா பிளே பண்ணதை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றவங்க வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்த்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் சுமாலிக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேவன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரோ ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சிங்கிள் ஆப்ஷன் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணிங்கிற ஆப்ஷன் தான் ஸ்போர்டஸ் ஆப்பா இருக்கும், குபேரோ ஃபேண்டசி ஆப்பா இருக்கட்டும். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நம்ம நிறைய மணி வந்து வின் பண்ணலாம். அது எந்தெந்த பிளேயர் நாங்க டெலிகிராம்லயும் வந்து கொடுக்குறோம், அதோட வின்னிங்ஸும் வந்து டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் மினி கிராண்ட் லீக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ் அவேஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உமன்ஸ் மேட்சுக்கு, அதாவது உமன்ஸ் WPL வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கிஃப்ட் வைஸ்ல அவங்க கொடுக்குறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட்ல 10 பேருக்கு iPhone 16, 11 to 20 பேருக்கு iPad 10th ஜெனரேஷன், 21 to 30 பேருக்கு 2000 ரூபாய் கேஷ்பேக் வந்து உங்க XL11 வேலட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ் கிஃப்ட் வைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்த ரீசெண்ட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெனுவுல லாஸ்டா ஒரு 5 ஓடியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 131 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு 20 விக்கெட்டும் ஸ்பின்னர் 31 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு இந்த வெனுவில் கொஞ்சம் நல்லாவே டைம் வந்து இருக்கு. அடுத்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்ல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல மொத்தம் 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் யூபி வாரியர்ஸ் 2 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மும்பை உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. பார்த்த 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 11 யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துரும். மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் யாஸ்திகா பாட்டியா அண்ட் ஹைலி மேத்யூஸ் 2 பேரும் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க. நட்ஸி ஒப்ரைன், ஹர்மன்பிரீத் கவுர், அம்லியா கர், அம்ஜோத் கவுர், சாஜனா, கமலினி, சம்ஸ்கிருதி குப்தா, இஸ்மாயில் அண்ட் கலிதா. ஸோ இதுதான் மும்பை உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. அடுத்த யூபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ், கிரண் நாகவீர் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜார்ஜியா வேல், தினேஷ், தீப்தி சர்மா, ஜாராத், சினல் ஹென்ரி, உமா ஷெட்ரி, எக்லஸ்டோன், சுல்தானா அண்ட் கிராந்தி கவுட். ஸோ இது யூபி வாரியர்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து
இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்ல இருக்கிற டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்கள யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் யாஸ்திகா பட்டியா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஹைலி மேத்யூஸ் பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நட்ஸியா பிரெண்ட் ஒன் டவுன் ஆப்ஷன் பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆப்ஷன். அமலியாக்கர் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன். அமன்ஜோத் கவுர் ஸோ அவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. ஸோ அவங்கள பத்தி நான் அப்புறம் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டாப் இருக்க 4 பேர். ஸோ வந்து டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா 5 பிளேயர் டபுள் ஆப்ஷன் வந்து வந்துடுறாங்க. அதுல 4 பிளேயர்ஸ் மட்டும் பாத்துருவோம், ஒரு ஆளை கொஞ்சம் கடைசியில் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் யாஸ்திகா பட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருக்க யூபிஆர்எஸ்ல இருக்க விக்கெட் கீப்பர் உமா செட்டி அவங்களோட பேட்டிங் டவுன் 6th டவுன் அண்ட் 7th டவுன் இந்த மாதிரி வந்து வந்துருது. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கும் போது உமா செட்டி மட்டும் தான். ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அவங்க தான் நம்ம போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ஆகணும். ஸோ வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா டாப் ஆர்டர்ல இருக்கிறாங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க, விக்கெட் கீப்பிங் மூலம் பேண்ட்ஸ் மேல வந்து கிடைச்சிடும். இவங்க ஒரு 6th டவுன் 7th டவுன்ல இருக்கும்போது இவங்க பேட்டிங் ஆர்டர் வருவாங்களாது ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாஸ்திகா பட்டியா தான் வந்து ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது என்னைய பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இடைப்பட்ட ஸ்கோர் ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். இந்த விக்கெட் கீப்பிங் மூலியமா அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் மூலியமா ஒரு 15, ஆக்சுவலி ஒரு 16, ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 46+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாஸ்திகா பட்டியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே ஒரு போரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஆவரேஜ் இப்போ ரீசெண்டாக அந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25ங்கிறத ஒரு ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. பேலன்ஸ்ல ஒரு 7, 8, 11 இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஏர்ல வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. ஸ்டார்ட் அப் நல்லா இருக்கு, அப்புறம் போக போக கொஞ்சம் தவறான பால்லாம் ட்ரீட் பண்ணி அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் இவங்க நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பட் ஸ்மால் லீக்கு இவங்க தான் சேஃபான பிளேயர் வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஹைலி மேத்யூஸ் கண்டிப்பா ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரீசன்ட் வைஸ்ல பெருசா உங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. பட் இந்த மேட்ச் இந்த வெனுல கண்டிப்பா ஹைலி மேத்யூஸ் நம்ம ஒரு 2 விக்கெட் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர்ல போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கும் போது ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து கிடைச்சிடும். டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து ஓவரால் ஒரு 90ல இருந்து ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுத்தீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து, ஏன்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்க் தான் எடுக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு ரிப்பீட் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நட்ஸியா பிரெண்ட் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் சுத்தமா உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். பேட்டிங்லயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங்லயும் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க பிளே பண்ண மேட்சஸ்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் மேட்ச் வந்து வின் பண்ணி ஒரு கம்மியான பால்ல அதிகபட்ச ஸ்கோர். இவங்க பேட் பண்ண இதெல்லாம் பார்த்துருந்தீங்க, ரெக்கார்டா பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சம் பவுண்டரிஸா தான் ட்ரீட் பண்ணியிருப்பார். ஒரு மேட்சுக்கு ஒரு 14 பவுண்டரிஸ் அடிக்கிறாருன்னா ஒரு 6 இல்ல அதிகபட்சம் 2 6 இந்த மாதிரி காம்பினேஷன் தான் அவங்க பேட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த பாலுமே 6 ட்ரீட் பண்ணவே கிடையாது, தரையோட தரையா தான் பேட் பண்ண விரும்புறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நட்ஸியா பிரெண்ட் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது நட்ஸியா பிரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ல 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ நட்ஸியா பிரெண்ட் 4 ஓவர், ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், அமலியாக்கர் 3 ஓவர், அதிகபட்சம் 4 ஓவர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் அவங்க பவுல் பண்றதுனால நட்ஸியா பிரெண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க நட்ஸியா பிரெண்ட் கேப்டன்ஷிப், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சேஃபா போகணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பா இதே ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுலயும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டீம்ல இந்த பிளேயர்லாம் ட்ரை பண்றேன், பட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் ரிஸ்க் எடுக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமலியாக்கருக்கு இந்த மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச். பட் நான் 2 விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதுல ஒரு LBW மூலியமா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆவரேஜா ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் வருவாங்க. கண்டிப்பா இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா
பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கணும். அக்ரெசிவ் பிளே பண்ற கிடையாது, ரொட்டேஷன் இந்த மைண்ட்ல தான் ஆடுறாங்க. ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஸ்கோர், ஒரு ஆவரேஜா 15 வச்சாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்மால் லீக்ல நான் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நட்ஸியோ பிரெண்ட் கேப்டன், ஹைலி மதீஸ் வைஸ் கேப்டன், இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச் அம்லேக்கருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி இதே ஆப்ஷன்ல வரதுனால உங்க ஆப்பனண்ட் இதே ஆப்ஷன் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது, அமௌண்ட்டும் வந்து கிடைக்காது. ஸோ அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும் போது நம்ம நாளா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துலயுமே நம்ம வின் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதுதான் அம்ஜோத் கவுர். ஸோ அமன்ஜோத் கவுரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுக்குமே பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஒரு மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்திருக்காங்க. மினிமம் 2 ஓவர், அதிகபட்சம் 3 ஓவர். இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆவரேஜா 2 ஓவர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா இவங்க பேட்டிங் ஸ்பெல் நல்லாவே இருக்குங்க. பால் இல்ல அப்ப எல்லாம் டெக்னிக்கல் விக்கெட் இழந்துட்டாங்க, அதுக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ரொட்டேஷன் மைண்ட்ல வந்து பிளே பண்றாங்க. ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அம்ஜோத் கவுரை பொறுத்த வரைக்கும். ஸோ அம்ஜோத் கவுர் எப்போ நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும் போது. ஸோ மோஸ்ட்லி இந்த பிளேயரை மட்டும் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்னா தெரியாது, ரொம்ப ரிஸ்கா தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது டாப் ஆர்டர்ல பிளேயர்ஸ் வந்து டக்கு டக்குன்னு விக்கெட்ஸை இழந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்குள்ளே விக்கெட்ஸ் இழந்துருவாங்க. கண்டிப்பா அமன்ஜோத் கவுர் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா அமன்ஜோத் கவுர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நான் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுவே ஒரு 15ல இருந்து ஒரு 16 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் இழக்குது அப்படின்னா அமன்ஜோத் கவுர் வந்து நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5ல இருந்து 10 இந்த மாதிரி ஸ்கோர் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு விக்கெட் எடுக்கிறாங்கன்னா பெரிய அளவுக்கு ட்ரீம் டீம்ல வருவாங்களாங்க பெரிய கொஸ்டின் தான். சோ அப்படி இருக்கும்போது டாப் ஆர்டர்ல ஒரு 10 ஓவருக்குள்ள 10-11 ஓவருக்குள்ள விக்கெட் இழந்துருவாங்க, அம்ஜோத் கவுர் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அம்ஜோத் கவுருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ், தீப்தி சர்மா, சுனில் ஹென்றி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் சம்திங் பேட்டிங் ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உமா செட்ரி ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச்லாம் பின்தங்கி அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் எலிஜிபிலிட்டி கிடையாது, ஹார்ட் ஹிட்டிங் மைண்ட்ல இல்ல, சிங்கிள் ரொட்டேட் பண்றாங்க, பெரிய அளவுக்கு ஹிட்டிங் மைண்டோட பிளே பண்றதுனால அவங்க வந்து பின்தங்கி போயிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி வந்தாங்கன்னா ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட் சேர்த்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உமா செட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டா பேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் ஹென்றி ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க, ஒரு விக்கெட் சம்திங் அந்த மாதிரி வந்து கிடைச்சிருந்துச்சு சுனில் ஹென்ரிக்கு. ஸோ ஹாரிஸ் பெருசா விக்கெட் வந்து கிடைக்கல, தீப்தி சர்மாவுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த வெனுல இவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து இல்லை. மோஸ்ட்லி இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் கூட இவங்க சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு விக்கெட் அப்படி எதிர்பார்த்தோம்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு 20-25 வச்சுக்கிட்டோம்னா ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்கள்ட்ட நம்ம ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது தீப்தி சர்மா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ஹாரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் அந்த 2 மேட்சா பார்க்கும்போது டாப் ஆர்டர்ல உங்களுக்கு இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் செகண்ட் டவுன் ஆர் தேர்ட் டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பெருசா பேட்டிங் சப்போர்ட்டிங் இல்லை, டக்கு டக்குன்னு விக்கெட் இழந்துட்டாங்க. பட் பேட்டிங் இன்னிங்ஸை ஓபன் பண்ணும்போது நம்ம இன்னிங்ஸ் ஓபன் பண்ண விட்டாங்க, நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தவங்கள பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்றாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹாரிஸ் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 45-50+ ஃபேண்டசி பாயிண்ட், அதாவது அந்த 6 பவுண்டரிஸ் இது மூலமா ட்ரீட் பண்றாங்க அதிகமா, அது மூலமா உங்களுக்கு ஒரு 30+ ஸ்கோர் கிடைக்குது அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். மோஸ்ட்லி பெருசா 6 பவுண்டரிஸ்ல சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்றாங்கன்னா ஓரளவு ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போல் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே வந்து போல் பண்ணியிருந்தாங்க, பெருசா சப்போர்ட்டிங் இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றாங்கன்னா இவங்க பவுலிங்ல இருந்து ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு விக்கெட் 25 ஓவராலா இவங்கள்ட்ட நம்ம
ஒரு 65ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஹாரிஸ் இருந்து. ஸோ ஹாரிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது செகண்டா பவுல் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சினல் ஹென்றி, ஸோ பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தாங்க. வெரி குயிக் ஃபயர், வந்த மொத்த பால் இருந்து அடிச்சு தான் ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல தான் ஆடுவாங்க. இவங்க பேட்டிங் டவுன் ஒரு 6th அண்ட் 7th டவுன்ல வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் டாப் ஆர்டர்ல எல்லாம் இயர்ல விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா சினல் ஹென்றி டாப் ஆர்டர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சேஸ் பண்ணும் போதும் கிட்டத்தட்ட ஒரு டாப் ஆர்டர்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு 10 ஓவர்ல விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு டார்கெட் பினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு 3 விக்கெட்ல 4 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமே சினல் ஹென்றி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் கப்பிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது சினல் ஹென்ரிட்டு இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர், ஓவராலா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறது போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25 ஓவராலா சினல் ஹென்ரி நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும். ஸோ உமா ஜெட்லி ஆல்ரெடி ஆப்ஷன் சொல்லிட்டேன், அவங்களோட ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்தாக்க நீங்க பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததா பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸோட ஆப்ஷன் நம்ம பார்த்துருவோம். இதுல இந்த டாப் 6ல இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் மட்டும்தான். ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வர்ற டவுனுக்கு கண்டிப்பா அவங்கள்ட்ட நம்ம ஒரு 35ல 40 ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். பட் பேட் செகண்டா பண்ணும்போது பெரிய ஃபார்ம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ரீசன்ட் வைஸ்ல இருந்துச்சு. பட் ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேப்டன்ஷிப்பை கரெக்டா அவங்க வந்து பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாங்க, ஒரு கிராண்ட் லீக் மேக் பண்றாங்க, செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் இல்லாம விக்கெட்ஸ் இழந்துருவாங்க அப்படி வச்சு டீமை மேக் பண்ணீங்கன்னா அந்த இதுல ஹர்மன்பிரீத் கவுர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தவங்க பிளேயரா வந்திருப்பாங்க. அதாவது டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 3 பிளேயருமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஓவருக்குள்ள பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்காம விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்மன்பிரீத் கவுர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அவங்களோட ஸ்கோர் வேற அளவுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொத்த டீமோட வின்னிங்ஸ் நம்ம கையில தான் இருக்கு, அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குள்ள பிளே பண்ணுவாங்க. கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும். இதுல அம்ஜத் கவுர் ஆல்ரெடி சொன்னதுதான். சோ பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்லயே வந்துடுறாங்க, நல்ல ஸ்பெல்ல பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன் மினிமம் ஒரு 2 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சஞ்சனா சோ பேட்டிங்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பினிஷிங் ரோலுக்கு வச்சிருக்காங்க சொல்லலாம். வந்தா ஒரு மினிமம் ஒரு 5 பால் இல்ல 6 பால் பிடிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 10 ரன் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கமிலினி சேம், 2 பேருமே அந்த பேட்டிங் ஆப்ஷன்ல வந்து பெருசா ஒரு 5 இருந்து ஒரு 10 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சம்ஸ்கிருதி குப்தா, ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா அந்த இது இல்லைன்னு சொல்லணும். இல்ல இஸ்மாயில் வந்து 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க, நட்ஸ்வெப்ரன் 4 ஓவர், ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், அம்லியாக்கர் ஒரு 3 ஓவர் வந்து போல் பண்ணுவாங்க. எனவே சம்ஸ்கிருத் குப்தா ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல போல் பண்ணலாம். அம்ஜத் கவுருக்கு 2 ஓவர் சம்திங் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சம்ஸ்கிருத் குப்தா இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க, ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் சம்ஸ்கிருத் குப்தா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா செகண்டா பவுல் பண்ணும்போது சம்ஸ்கிருத் குப்தாவுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதை விட ஆப்பனன்ட் டீம்ல கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும் போது டாப் ஆர்டர்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்ல. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சம்ஸ்கிருத் குப்தா செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இஸ்மாயில் ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா உங்களுக்கு பொசிஷன் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு விக்கெட் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலிதா ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் ஆக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் பெருசா பவுல் பண்ண மாட்டாங்க, ஒரு டீம்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இஸ்மாயில், சம்ஸ்கிருத் குப்தா, அம்லியாக்கர், அம்ஜத் கவுர், நட்ஸ்வெப்ரன், ஹைலி மேத்யூஸ் இத்தனை பவுலிங் ஆப்ஷன் இருக்கறனால இவங்களுக்கு வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்துருவாங்க யாருக்கு ஃபேவரா இருக்கு. ஒரு ஸ்பின்னுக்கு ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பின்னிங் யூனிட்டை வச்சு அவங்க டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதுல கலிதா வந்து பெருசா பவுலிங் யூனிட் அவங்களுக்கு பெருசா ஸ்பெல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து யூபி வாரியர்ஸ். ஸோ யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் கிரண் நாக்வீரே. ஸோ கிரண் நாக்வீரை பொறுத்த வரைக்கும் ஒரு
ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங் ஆர்டர் உள்ள ஒரு பிளேயர் சொல்லலாம். பால்ல இருந்து அக்ரெசிவோட பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அடிச்சா 6 போர் அப்படிதான் அடிப்பேன், அதுக்கு மேல அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம தாராளமா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கிரண் நம்பீரை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரொம்ப நீங்க இப்போ கிராண்ட் லீக் ட்ரை பண்ண ஒரு இப்போ கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜார்ஜியாவை ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல T20 பிளே பண்ண மேட்ச் இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து இல்ல. ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இப்போ கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த டாப்பால ஒரு விக்கெட் வந்து அதுக்கப்புறம் அவங்க வராங்க போது அதுக்கு பயன்படுத்தி நல்ல ஸ்பெல்ல வந்து பேட் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. தினேஷ் தினேஷை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் பின்தங்கி போய்கிட்டே இருக்கு. பட் அவங்களோட டாப் ஆர்டர்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணும் போது அவங்கள்ட்ட பெருசா சப்போர்ட்டிங் இல்ல. பேட்டிங்க்கு நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. பட் இவங்க வர அந்த தேர்ட் டவுன் அப்படி வர ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்க்கு நல்லாவே ரெக்கார்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. அவங்க பேட்டிங் ஸ்பெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு ஏத்த டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க வர டவுன் தினேஷ் நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா. அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தினேஷை பொறுத்த வரைக்கும். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க தினேஷை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு பினிஷிங் ரோலர் ஷெராவத் சிலன் ஹென்றி இந்த மாதிரி ஆப்ஷன் தான். டாப் ஆர்டர்ல கொஞ்சம் 2 விக்கெட்ல 3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு பேட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு அக்ரெசிவா பிளே பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு பேட்ஸ்மேன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷெராவத் வந்து டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஷெராவத் போயிட்டு ஆப்போனன்ட் இருக்க பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து சிங்கிள்ஸை மேட் பண்ணி கிடைக்கிற பால்ஸ் பவுண்டரி 6 இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ் பிக் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும் போது ஷெராவத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி அவங்க டாப் ஆர்டர்ல வரும்போது பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. சினல் ஹென்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. உமார் ஷெட்ரி, எக்லஸ்டோன் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். எக்லஸ்டோன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சுல்தானா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே மோசமான பவுலிங் யூனிட்ல பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தினேஷ், தீப்தி சர்மா, ஹாரிஸ், சினல் ஹென்றி, சோஃபி எக்லஸ்டோன், காந்தி கவுட் இந்த பிளேயர்ஸ் இந்த 5 பிளேயர்ஸ் மட்டுமே அவங்க 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி முடிச்சிட்டாங்க. பெருசா சப்போர்ட்டிங் இல்ல அப்படிங்கும் போது கொஞ்சம் சுல்தானாவுக்கு ஒரு மினிமம் 1 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க ஸ்பெல் எப்படி இருக்கு அவங்களுக்கு எது இருக்கான்னு சொல்லி கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி பண்ணாம விட்டுட்டு அவங்க தவறா வந்து எதிர்ப்பாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் சுல்தானாவுக்கு மினிமம் ஒரு 2 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்ச தப்ப இந்த மேட்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். 2 ஓவர் சுல்தானா பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சுல்தானாவை பொறுத்த வரைக்கும். காந்தி கவுட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த வெனுல நல்ல விக்கெட் டேக்கர்ஸ் இருந்த ஒரு பவுலர்னே அவங்க சொல்லலாம். முக்கியமான விக்கெட்ஸ் தான் அவங்க வந்து எடுத்து கொடுத்திருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கிராந்தி கவுட் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த 2 டீமுக்குள்ள பிளேயர் செட்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற வந்து பார்த்துரும். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்த்துருவோம். மோஸ்ட்லி 99% வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நட்ஸிவ் பிரெண்ட் கேப்டன்ஷிப், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோஸ்ட்லி என்ன இந்த மாதிரி ஆப்ஷன் வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன் ஆப்ஷனும் நட்ஸிவ் பிரெண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி ஆப்ஷன் தான். நட்ஸிவ் பிரெண்ட் கேப்டன்ஷிப் கொடுத்தா ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்தா நட்ஸிவ் பிரெண்ட் வைஸ் கேப்டன். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு வச்சீங்கன்னா கேப்டன்ஷிப்பை மாற்ற வேணாம். நட்ஸிவ் பிரெண்ட் கேப்டன்ஷிப், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் அம்லியாக்கருக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச் ஹாரிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல தீப்தி சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த கேப்டன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணா நட்ஸிவ் பிரெண்டே கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. வைஸ் கேப்டன் மட்டும் ஹாரிஸ், தீப்தி சர்மா அண்ட் அம்லேக்கர்
இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். சேஃபா போகணும்னு வச்சீங்கன்னா இந்த 2 பிளேயர் மட்டும் தான் உங்களுக்கு அந்த கேப்டன் ஸ்குவாட் வந்து சூட்டபிளா பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அம்ஜோத் கவுர் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு டீம்லயாச்சும் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சம்ஸ்கிருத் குப்தா ஒரு டீம்ல கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டர்ல இருக்க 3 பிளேயருமே பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் இல்லாம விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்மன்பிரீத் கவுர் கண்டிப்பா ஒரு கேப்டன் ஸ்குவாட் வந்து சுத்தமா பிளேயரா வந்திருப்பாங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஒரு டீமை மேக் பண்றீங்க டாப் ஆர்டர்ல இருக்கவங்க பெரிய ஸ்கோர்ஸ் இல்லாம விக்கெட்ஸ் இழந்துருவாங்க அப்படின்னு மேக் பண்ணீங்கன்னா அதுல ஹர்மன்பிரீத் கவுர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி கேப்டன் ஸ்குவாட் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே யூபிஆர்எஸ்ல கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஜார்ஜியா ஓல் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு கேப்டன் ஸ்குவாட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்லஸ்டோன் கண்டிப்பா இவங்க ஒரு கேப்டன் ஸ்குவாட் ரொம்ப சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாங்க. சினல் ஹென்ரி ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.